10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8 4வது கணக்கு பார்க்குறோம். பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க. 2 சப்டிவிஷன்ஸ் நமக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது, அதாவது தொடர் வரிசையானது 9 + 3 + 1 + எக்ஸெட்ரா. முடிவுறா தொடர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆனது நமக்கு இன்ஃபினிட்டி. இந்த முடிவுறா தொடரில் முதல் மதிப்பு ஏயின் மதிப்பானது a = 9. ஆர் பொது விகிதம் எப்படி கணக்கிடுவோம்? T2/T1. T2வின் மதிப்பு 3, T1 9, 1 3 3 9. அப்போ மதிப்பானது ஆரின் மதிப்பு 1/3. முடிவுறா தொடரில் கூடுதல் கணக்கிடுவதற்கு உண்டான ஃபார்முலா S∞ = a/1 - r. ஃபார்முலா எழுதிக்கிறோம். இதில் மதிப்புகளை பிரதியிடுவோம். ஏயின் மதிப்பானது 9/1 - ஆரின் மதிப்பானது 1/3. சுருக்கிக்கிட்டோம்னா 9 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1 × 3. இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 1 × 3 3 - 1 2/3. சுருக்கணும் அப்படின்னா 9 வகுத்தலில் இருக்கக்கூடியதை பெருக்கல்ல கொண்டு போகிறப்ப தலைகீழாகும். 3/2 எதுவும் கேன்சல் ஆகாது அப்படிங்கிறதுனால அப்படியே பெருக்கிக்கலாம். தேர்ஃபோர் மதிப்பானது S∞ = 3 × 9 27/2. அடுத்து இரண்டாவது தொடர் வரிசைக்கு வரோம். இரண்டாவது தொடர் வரிசையில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மதிப்புகள் 21 + 14 + 28/3 + எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் வரிசையிலையும் முதல் மதிப்பு ஏவானது 21, ஆர் என்பது T2/T1, T2வின் மதிப்பானது 14/T1 21. 7ஆல் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 7 14 3 7 21. அப்போ மதிப்பு 2/3. S∞ ஃபார்முலா. முடிவுறா தொடருக்கான கூடுதல் கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை a/1 - r. ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடுவோம். ஏயின் மதிப்பானது 21/1 - ஆரின் மதிப்பானது 2/3. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மதிப்பானது 21/3 - 2 1/3. பெருக்கு வகுத்தலில் இருக்கிறத பெருக்கலுக்கு கொண்டு போகிறோம். அப்போ ரெசிப்ரோக்கல் கொண்டு போய்க்கலாம். 1/3 தலைகீழி 3/1. எதுவும் நமக்கு கேன்சல் ஆகாது. 1ஆல் வகுக்கிறப்ப அதே மதிப்பு தான் வரும். தேர்ஃபோர் 21 பெருக்கல் S∞ = 21 × 3 ஆனது 63. தேங்க்யூ.